கொல்லிமலை என்ற கிராமத்தில் முருகன் என்ற சிறுவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டில் கண்ணன் என்ற ஒரு சுட்டிக்காளை ஒன்று இருந்தது. ஒருநாள் காலை முருகன் கண்ணனுக்கு உணவு கொடுத்து மகிழ்ந்தான். அன்று முருகன் பள்ளிக்குச் செல்ல தாமதமானதால் வேகமாக ஓடினான். எதிர்பாராத விதமாக அங்கிருந்த ஒரு பழக்கூடை முருகன் கைப்பட்டு கீழே விழுந்தது. கண்ணன் அருகில் நின்று கொண்டிருந்தான். அவன் மீது தவறாக குற்றம் சுமத்தினான் முருகன். யார் இதை செய்தது என்று முருகனின் தந்தை கோபமாக கேட்டார். முருகன் தயங்கினான். கண்ணன் தான் செய்தான் என்று சொன்னான். ஆனால் அதை செய்தது தான் என்பதை உணர்ந்திருந்தான் முருகன். பயத்தில் பொய் சொல்லிவிட்டான். அன்றிரவு முருகனால் தூங்க முடியவில்லை. மனதில் மிகுந்த வருத்தம். கண்கள் கலங்கின. ஜன்னலின் வழியாக கண்ணனை மெதுவாக பார்த்தான். அடுத்த நாள் காலை முருகன் தன் தந்தையிடம் சென்று, அப்பா, நான் தான் பழக்குடையை தட்டிவிட்டேன். கண்ணன் மீது தவறில்லை என்று உண்மையை சொன்னான். மனம் வருந்தினான். தந்தை புன்னகைத்தார். நீ நேர்மையாக உண்மையை சொன்னதற்கு பெருமைப்படுகிறேன். அவர் முருகனை தட்டிக் கொடுத்தார். கண்ணன் அருகில் நின்று வாழைப்பழம் சாப்பிட்டான். அன்று முதல் முருகன் நேர்மையின் சிறுவன் என்று அழைக்கப்பட்டான். நீங்களும் முருகனைப் போல எல்லா தருணத்திலும் உண்மையை மட்டுமே பேசுங்கள். நேர்மை வெல்லும்.